சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, சாவித்திரி தாமரை முகத்தில் கரிய பூசி தமிழ்ச்செல்வி மொய் விருந்தில் ஜெயிச்சு காட்டினா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. இங்கே தமிழ்ச்செல்வியோட மொய் விருந்து தடப்புடலாகவே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ராஜாங்கம் வந்துட்டு, ஏய் சாவித்திரி, என்ன இன்னுமா கடா வந்துக்கிட்டு இருக்கு? ரொம்ப நேரமாக அதே சொல்லிக்கிட்டு இருக்க. எவ்வளவு நேரமாக வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கூட்டம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். என்னதான் ஆச்சுன்னு ஃபோன் பண்ணி கேளு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் ரொம்ப கோபத்தோட சாவித்திரி கிட்ட கேட்கவும், அண்ணே இப்போந்தானே ஃபோன் பண்ணினேன், இந்த பக்கத்தில் வந்துட்டோம்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், ஆமாண்டி நீயும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்க. எம்புட்டு நேரமாக நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கிறது. சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும், அம்மா நீ கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இரு. நான் என்ன சும்மாவா உட்காந்துக்கிட்டு இருக்கேன்? இவ்வளவு நேரம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இதோ வரேன் அதோ வரேன்னு அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தாமரை, நீ இன்னொரு தடவை அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்தா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா கருப்பு வந்துட்டு செல்லப்பாண்டிக்கிட்ட இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. அங்கே வேற கடா வந்துருச்சுன்னா கண்டிப்பாக விருந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ் செல்வியோட மொய் விருந்தை கெடுக்கிறதுக்காண்டி தான் அந்த சாவித்திரி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெளிவாக தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு சொல்லவும், இங்கே செல்லப்பாண்டி வந்துட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லவும், என்னப்பா சொல்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்கன்னு கருப்பு கேட்கவும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் உனக்கே இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். கெடா வந்தால் தானே இந்த விருந்து அங்கே தயாராகும். கெடா கடைசி வரைக்கும் வரலைன்னா அதுக்கப்புறம் அவங்களால என்ன பண்ண முடியும்? கெடா வண்டியை இந்த கோயிலுக்கு வர விடாமல் தடுத்தாதான் அங்கே விருந்து ஏற்பாடு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டி சொல்லவும், நல்ல ஐடியாப்பா, நானும் வேணா உங்கள் கூட சேர்ந்துக்கிறேன். நாம் 2 பேரும் சேர்ந்து அந்த வண்டியை அந்த கோயிலுக்கு வர விடாமல் பண்ணுவோம், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்லப்பாண்டியும் கருப்பும் சேர்ந்து போய் அந்த கடா வண்டியை மடக்கி ஏதேதோ சமாளித்து அங்கேயே நிப்பாட்டி வைக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இன்னும் கடா வரலன்னு கடுப்பான ராஜாங்கம் சாவித்திரி கிட்ட, ஏய் சாவித்திரி, இன்னும் எம்புட்டு நேரம் தான் நாங்கள் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? எங்களுக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? இதெல்லாம் நீ முன்னாடியே ஏற்பாடு பண்ண மாட்டியா? உன்னை நம்பி தானே நானும் எந்த ஏற்பாடும் பண்ணாமல் விட்டேன். இப்போ வந்துட்டு வண்டி வரல அது வரலன்னு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோவப்படவும், அண்ணே நான் என்னென்னே பண்ணட்டும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ஃபோனை அட்டன் பண்ணி பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் இப்போ என்னடானா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கான்னு சாவித்திரி சொல்லவும், என்னது ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கானா? இங்கே பாரு, கடா விருந்துக்கு ஒருத்தராக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோபத்தோடு சொல்லவும், இங்கே அப்பத்தா வந்துட்டு, அடியே அறிவு கெட்டவளே, உனக்கு மூளை இருக்குதா இல்லையா? உன்னால் முடியாதுன்னு முன்னாடியே சேதுக்கிட்ட சொல்லியிருந்தா கூட ஏதாவது ஒரு கடாவை நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இப்போ கடைசி நேரத்தில் வந்து கடா வரல, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சாவித்திரியை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாவித்திரி வந்துட்டு எல்லார்கிட்டையும் திட்டு வாங்குறத பார்த்துட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. எம்மா என்னம்மா இது, அந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது தோக்கடிக்கணும்ட்டு அத்தை இந்த கடா விருந்த ஏற்பாடு பண்ணிச்சு, கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ரொம்ப கிண்டல் பண்ணி பேசவும், அடியே அது தாண்டி எனக்குமே சிரிப்பாக இருக்குது, என்னடி இது கூத்தா இருக்குது, எப்படியாவது அந்த மொய் விருந்த நான் நடத்தவே விடமாட்டேன்னு சொல்லிட்டு நம்மளை இங்கே வர வச்சதே இந்த சாவித்திரி தான். கடைசியில் பார்த்தா இங்கே கடா வண்டி வராமல் இவ பேர் தான் நாரி போய் கிடக்கு. சரி, யார் இதில் ஜெயிக்கிறாங்கன்னு நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.